என்னாச்சுமா? ஏன் இப்படி உட்கார்ந்திருக்கீங்க? என்னாச்சு சித்தி? ஏன் அம்மா கண் கலங்குறாங்க? அது அண்ணி, நாங்க ஷாப்பிங் போயிட்டு இருந்தோம். அப்போ எங்களுக்கு முன்னாடி மாமா கார் போன மாதிரி தெரிஞ்சது. அத்தை கால் பண்ணி கேட்டதுக்கு மாமா ஆபீஸ்ல இருக்கேன்னு போய் சொல்லிட்டாங்க. அதனாலதான் அத்தை டென்ஷனா இருக்காங்க அண்ணி. அது அப்பா காரா இருக்காது, வேற யாராவது காரா இருக்கும். இல்ல, அது அவர் கார் தான். அவர் நிழல்ல வச்சு அவர் தான் சொல்றவளுக்கு அவரை பார்த்து கூட எனக்கு அடையாளம் தெரியாது. என்ன கிராஸ் பண்ணி போனதை நான் பார்த்தேன். மாமா எதுக்குதான் உங்ககிட்ட பொய் சொல்ல போறாரு? ஒரு சின்ன விஷயம் பண்ணா கூட உங்ககிட்ட சொல்லிட்டு தானே பண்ணுவாரு. அவரை சந்தேகப்படாதீங்க அத்தை. நிச்சயமா அது மாமாவோட காரா இருக்காது. அப்பா, நான் பொய் சொல்றேனா? எனக்கு நல்லா தெரியும் அது அவர் கார் தான். எனக்கு அப்பவே தோணுச்சு அவர் ஏதோ தப்பு பண்றாருன்னு. அது இன்னைக்கு நிஜமாயிடுச்சு. அவர் என்ன ஏமாத்திட்டாரா நம்மள? அக்கா, அப்படியெல்லாம் எதுவும் இருக்காதுக்கா. மாமா உங்களுக்கு தெரியாம எதுவும் பண்ண மாட்டாரு. இல்ல நம்மள, அவரு முன்ன மாதிரி இல்ல. எனக்கு தெரியாம அடிக்கடி வெளிய போறாரு. போன் எடுத்துக்கிட்டு போய் தனியா பேசுறாரு. நான் யாருன்னு கேட்டா அவர் தடுமாறுறாரு. இன்னைக்கு என்கிட்டயே ஆபீஸ்ல இருக்கேன்னு போய் சொல்றாரு. இதுல ஏதோ இருக்கா நம்மள? அக்கா ப்ளீஸ், நீங்க நினைக்கிற மாதிரி எதுவும் இருக்காது. மாமா அப்படிலாம் பண்ண மாட்டாரு. அப்புறம் ஏன் என்கிட்ட ஆபீஸ்ல இருக்குன்னு போய் சொல்லணும்? எதுக்காக ஒரு பொண்ணு கூட அவர் தனியா கார்ல சுத்தணும்? அவர் மேல எந்த தப்பும் இல்லனா என்கிட்ட உண்மையை சொல்லி இருக்கலாம்ல. எனக்கு இன்னைக்கு பதில் தெரிஞ்சாகணும். அக்கா, என்னக்கா இது? இதுக்கெல்லாம் பிரச்சனை பண்ற வயசா இது? மாமா உண்மையாவே ஆபீஸ் வேலையா போயிருக்கலாம். ஏதாவது எமர்ஜென்சியா இருந்திருக்கும். அதான் உங்ககிட்ட அப்புறம் சொல்லிக்கலாம்னு நினைச்சு அப்படி சொல்லிருப்பாங்க. இத பெருசு பண்ணாதீங்கக்கா. ஆபீஸ் வேலையா அவ்வளவு எமர்ஜென்சியா போறவரை எதுக்காக கோவிலுக்கு போகணும்? அதுவும் ஒரு பொண்ணு கூட. இதனால நார்மலா எடுத்துக்க முடியாது நம்மள. அக்கா மனசுல இப்படி ஒரு சந்தேகம் வந்துருச்சு.